சின்ன வயசில் நான் ஒரு தடவை பப்பாயா செடி வச்சேன். ஐ திங்க் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்போ. நல்லா பெருசா வளர்ந்துச்சு. எனக்குன்னா ஹைட் வளர்ந்துச்சு. பட் ஆனா பூ விடும்ன்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற ஹைட்ல 5த்தில் இருக்கிற ஹைட்டு. பார்த்தா பூ விட்டுச்சு. எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு, சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, "இத வெட்டிடலாம்" அப்படின்ட்டாங்க. ஏன் வெட்டணும்னு சொல்லிட்டு அம்மாகிட்ட கேட்டப்போ, "இது ஆண் மரம்" அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பூ வந்து கொஞ்சம் தூரமா விடும். அ இது பப்பாயா வந்து யூனிசெக்சுவல் பிளான்ட்டு. அதனால ஒரு விதமான பூ மட்டும் தான் அதில விடும். அ இப்போ நான் பப்பாயா வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் அந்த நெனப்பில தான் வச்சேன். எங்க எல்லாமே ஆண்மரமா போயிடுமோ அப்டின்ட்டு. ஸோ ஆண்மரத்தில என்ன ப்ராப்ளம்னா, பூ தூரமா விடும். அதனால காய் வந்தாலும் காய் வராது ஆக்சுவலா. ஆ அது ரொம்ப தூரமா விடும் பூ. அதுதான் நான் பார்த்தது. அதுக்கப்புறம் பப்பாயா வளர்க்கல. ஸோ இப்போ தான் வளர்த்துருக்கேன் பாருங்க. பூ எல்லாமே கிட்ட 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 விட்டுருக்கு பாருங்க. இதில விட்டுருக்குங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ இதுலயும் விட்டுருக்கு பாருங்க பூ. ஸோ இந்த மாரி எல்லாத்துலயும் ஒண்ணுல காயே விட்டுட்டு இருந்துச்சு அங்க. அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ போய் சேனல்ல போய் பாருங்க. தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க. பாய்.